விஜய் வந்து மாநில அரசை வந்து ரொம்ப வேகமாக எதிர்க்கிறார். மத்திய அரசாங்கத்திலே கொஞ்சம் பம்பிக்கிட்டே இருக்கிறாரே, பதுங்கி பதுங்கி பாய்வதற்கு முயற்சி செய்கிறாரா, பதுங்குகிறாரா இல்ல பதுங்கி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாரா என்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. இல்ல பாஜகவையும் விமர்சிக்கிறாரு. அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நேரடியாகவும் மறைமுக கூட்டணி இல்லை என்பது எவ்வளவு காலத்துக்குன்னு சொல்லல, எப்போதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். அப்ப பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்வதன் வழியாக மைனாரிட்டி ஓட்டுலாம் என்னை நம்பி நீங்க வரலாம், அல்லது வந்து மதச்சார்பற்ற சக்திகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அரசியல் கட்சிகள் யாராவது இருந்தீர்கள்னா உங்களுக்கு திமுகவில் போதிய அங்கீகாரம் கிடைக்கலனா என்னை நோக்கி நீங்க வரலாம் என்று ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கிறார் அவர். ஆனால் மதச்சார்பற்ற சக்திகளோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்த சிறுபான்மை மக்களோ யாருமே விஜய் பக்கம் நகர்வதாக தெரியல. ஏன்னா அவர் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டை கூட்டுகிற போதே நான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படிலாம் பேசி பார்த்தார். ஆனால் யாருமே அவர் இருக்கிற தெரு பக்கம் போகவே இல்லை. லெட்டர்பேட் கட்சி நடத்துகிறவங்க கூட அந்த பக்கம் யாருமே போகல. அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தால் தானே ஆட்சியில் பங்கு தர முடியும், அதிகாரத்துக்கு வந்தால் தானே அதிகாரத்தில் பங்கு தர முடியும். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், இப்போ டங்ஸ்டனுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை மதுரையில் நடத்தினாங்க. அது அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டதுன்னு வச்சுங்க. போராட்டத்தின் வழியாக போராட்டம் நடக்கிற போது விஜய் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாரு, களத்துக்கு போனாரா? இன்னைக்கு வந்து ஒரு அஜித் குமார்ங்கிற பையன் காவல்துறையினுடைய கொடிய வன்முறை காரணமாக சித்திரவதை மரணம் அடைந்ததற்கு உடனே வந்து அவர் திருப்போணத்துக்கு போயிட்டார். ஆனால் டங்ஸ்டன் போராட்டம் ஒரு தனி மனிதனுடைய படுகொலைக்கு அவர் உடனே போறாரு. அது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் டங்ஸ்டன் வந்து வேண்டாம் என்று அந்த மக்கள் போராடுகிற போது இவர் களத்துக்கு போனாரா? அது மத்திய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையிலே வேதாந்தா நிறுவனத்தின் வழியாக நடைபெறக்கூடிய ஒரு திட்டம். அப்படி அது அந்த களத்துக்கு அவர் போகவே இல்லை. சரி, இப்போ திடீர்னு வந்து திருப்பரங்குன்றத்தில் போய் மதவாத பிரச்சனையை தூண்டி பாஜக வந்து இந்து முஸ்லீம் மோதல்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று அந்த மண்ணின் மைந்தர்கள் விரும்பாத ஒன்றை அவர்கள் மீது மதவாத கருத்தை திணித்து மக்களை திரட்டுகிற வேலையை செஞ்சு பார்க்குறாங்க. பெரியார் தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பொத்தாம்பதுவா சொல்றார், வந்து மதவாதத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிளவு அரசியல் அப்படி பொதுவாலாம் பேசுறாரு. திருப்பரங்குன்றம் சம்பவத்தை அவர் கண்டித்தாரா?